الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Innal hamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. Wa asyhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa asyhadu anna Muhammadan abduhu wa rasuluh. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaitu ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqakum min nafsin wahidah wa khalaqa minha zawjaha wa bassa minhuma rijalan kaseeran wa nisaa wattaqullaha alladhi tasaaluna bihi wal arham innallaha kana alaykum raqiba. Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாக புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையின் கீழ் வருகிறேன். வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த மனித சமுதாயத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல இறைவன் இந்த சமுதாய மக்கள் இறைவனுக்கும் இறைவனுடைய வசனங்களுக்கும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான விஷயங்களை திருமறை குர்ஆன் வாயிலாகவும் நபி மொழி வாயிலாகவும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த கோட்பாடுகளை பல நபர்கள் பின்பற்றினாலும் பல நபர்களுக்கு அது பற்றியான முழுமையான ஒரு அறிவு இல்லாததன் காரணமாக
பின்பற்றாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தில் குறிப்பிடுகிறான், முன்பு வாழ்ந்த அந்த சமுதாய மக்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் பேசுகிறான். என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் என்று பார்த்தால், ஆது சமுதாயம் என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல வசனங்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அந்த சமுதாயம் எப்படி இருந்தது, எந்த மாதிரி சமுதாயம், அவர்களுக்கு யாரை தூதரா அனுப்பணும் என்பதை பற்றி எல்லாம் அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் விவரித்து சொல்கிறான். ஆது சமுதாயத்தை பொறுத்தவரையிலும் எந்த அளவிற்கு என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம உலகத்துல பல பில்டிங்ல பார்ப்போம், அவங்களுடைய அந்த ஆர்கிடெக்ட் எல்லாம் பார்ப்போம், பிரம்மாண்டமா இருக்கும். எப்படா இது பூஜ் கலீஃபாவா, அதை விட மிஞ்சக்கூடியதா, 110 மாடியா, இதெல்லாம் பிரமிப்போம். ஆனால் அன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட இந்த வசனம் சொல்லுவதை பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு இறங்கி எவ்வளவு, கிட்டத்தட்ட ஒரு 1500 வருடம் நெருங்கிடுச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் இதை திருமறை குர்ஆன் வாயிலாக சொல்றான். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு முன்பு வாழ்ந்தவர் தான் யாரு, ஹூத் நபி, அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டவர். அப்ப அவருடைய இது எப்ப இருக்கும், கிட்டத்தட்ட இன்னொரு 500 வருஷமே வச்சுக்கோங்க. 2000 வருஷத்துக்கு முன்பு பில்டிங் கட்டுவதில் எப்படி டேலண்ட், எப்படிப்பட்ட டேலண்ட், இவர்கள் இன்றைக்கு இருக்கிற மாதிரி சிமெண்ட் கல்லுல கட்டல, எப்படிப்பட்ட ஆர்கிடெக்ட் பாருங்க. அவங்க யாரு, இந்த ஆது சமுதாயம் என்பவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆது சமுதாயம் மலைகளை குடைந்து வீடுகளை அமைப்பார்கள். சிந்தித்து பாருங்க, மலையை குடையிறதுக்கு சாதாரண விஷயமா? இன்னைக்கெல்லாம் மலையை வெடி வச்சு தகர்க்கிறான். அதுவே 1008 வகையான பிரச்சனை, கல் குவாரி அது இதுன்னு 1008 வகையான பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் அன்று எப்படி அவர்கள் மலைகளை குடைந்து வீடுகளை செய்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அந்த அளவுக்கு அவர்கள் அறிவாளி என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அறிவாளியாக இருந்தவர்கள் ஹூதை நபியாக அல்லாஹ் அனுப்புறான். நபியாக அனுப்பிச்சு, நான் தான் இறைவன், அல்லாஹ் தான் இறைவன் என்பதை போய் அந்த மக்களுக்கு சொல்லு, உன்னை பின்பற்ற சொல்லு என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வை மறுக்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், என்ன செய்யறாங்க, வாயில கையை வச்சுக்கிட்டு அவரை பார்த்து கேலி செய்கிறார்கள். யாரு, ஹூத் நபியை பார்த்து, நீங்கள் சொல்றீங்களா இல்லையா இந்த கொள்கை, ஏக இறைவன் அல்லாஹ்னு சொல்றீங்களா இல்லையா, இந்த கொள்கையில் எங்களுக்கு பலமான சந்தேகம் இருக்குது என்று சொல்றாங்க. சிந்திச்சு பாருங்க, அவர்கள் அறிவாளிகள் அல்லாஹ் சொல்றான். ஆனால் அவர்களுக்கு எப்படி, அவர்கள் சொல்லுவதை சைத்தான் அவங்களுக்கு அழகா மாத்தனா, அந்த அளவுக்கு டேலண்ட், அந்த அளவுக்கு அறிவு இருக்குது. ஆனால் கடவுள் விஷயத்துல அறிவில்லை. எப்படி சைத்தான் எப்படி கொண்டு வரான்னு பாருங்க. இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம், மிகப்பெரிய படிப்பாளிகளா பார்க்கிறோம், போய் பாருங்க. மிகப்பெரிய பிரம்மாண்டமான படிப்பாளிகளா போய் பாருங்க, கடவுள் கொள்கையில ஜீரோவா இருப்பான். உலகத்துல போய் பாருங்க, பொருளாதாரத்துல போய் பாருங்க, எல்லா விஷயத்திலும் பயங்கரமான டேலண்டா இருப்பான். இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பான், செய்தி தான் பார்ப்பான், அதைத்தான் பார்ப்பான், இதைத்தான் அறிவுள்ள விஷயத்தை தான் பார்ப்பான், செல்போனை பயன்படுத்த மாட்டான். இப்படி 1008 வகையான விஷயங்களை சொல்லுவான், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அந்த மாதிரி செய்யணும் என்று. ஆனால் கடவுள் விஷயத்தை எடுத்துக்கிட்டா பூஜ்ஜியமா இருக்கும். என்ன, அவனுடைய ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது அல்லாஹ் சொல்றான். திருமறை குர்ஆன்ல போய் பாருங்க, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள் என்று அவனிடம் சொல்லப்பட்டால் அவனுடைய ஆணவம் அவனை பாவத்தில் ஆழ்த்துகிறது, அவனுக்கு நரகமே போதுமானது, அதுதான் மிக கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல டிக்ளேர் பண்றான். எப்படி இந்த ஆது சமுதாயம் அப்படி ஆணவம், எப்படி உலகத்துல எங்களை மாதிரி இருக்க முடியுமா, எங்களை மாதிரி இதை செய்ய முடியுமா, மலைகளை குடைந்து வீடுகள் அமைக்க முடியுமா, எவ்வளவு பெரிய ஆணவம் பாருங்க. இன்றைக்கு உலகத்தில் ஆணவத்தில் அழிவது அதிகம். சிந்தித்து பாருங்க, அல்லாஹ்வுக்கு அடிபடி என்று சொல்லி ஒரு நபியை அனுப்பிச்சு மெசேஜை கொடுத்து அல்லாஹ் காட்டி விடுறான். அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு அதெல்லாம் இல்ல, எங்களுக்கு இதுல பலமான சந்தேகம் இருக்குது. அந்த பலமான சந்தேகம் இருந்தா நபிகிட்டே கேட்கலாமா இல்லையா? ஆனா ஒத்துக்க மறுக்கிறான், ஏத்துக்க மறுக்கிறான், ஆணவத்தோடு திரியிறான், எந்த ஒன்றையுமே எடுத்துக்க மாட்டேங்கிறான், கேலியா செய்யறான், ஒவ்வொன்றையும்
அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையும் ஏற்க மறுத்தார்கள். இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? உலகத்துல எத்தனையோ நபர்களை பார்க்கிறோம். இறைவனுக்கு அஞ்சு நடந்துக்கடா, ஒரு பொருளாதார விஷயமாக இருந்தாலும் சரி, இன்னவர விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வை அஞ்சி நட என்று அவனிடம் சொன்னால் அதெல்லாம் முடியாது. எனக்கு என்னவோ அதுதான், நான் என்ன முடிவு செய்யறேனோ அதுதான், நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் என்று அவனுடைய ஆணவத்தை பார்க்கிறோமா இல்லையா? அந்த ஆணவம் தான் அவனை பாவத்தில் ஆழ்த்தியது என்று அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு இன்னும் திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்களை எடுத்து பாருங்கள். அவர்கள் ஹூதை அனுப்பினோம், அவர் ஏக இறைவனை வணங்க சொல்லி அவர் அழைத்தார், அவர்கள் கேலி செய்தார்கள். இன்னும் எப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய கையை எடுத்து வாயில் வைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். பதில் சொல்லக்கூடாது. இவரை எப்படியாவது ஒரு சிலர்லாம் என்ன செய்வாங்க, தூதர்களை அனுப்பினால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை காதுல கூட கேட்கக்கூடாது என்று விரல்களை வைத்து காதுகளை அடைத்துக் கொண்டார்கள் திருமறை குர்ஆன்ல பார்க்கிறோம். ஆனா இவன் என்ன செய்யறா, எல்லாரும் வாயை பத்திக்கிறான், எந்த பதிலும் சொல்லிடக்கூடாது. இவர் சொல்றாரா இல்லையா, ஏன் இறைவனின் பக்கம் வா, அல்லாஹ்வை வணங்குன்னு சொல்றாருல, இந்த கொள்கையின் பக்கம் ஒருபோதும் போய்விடக் கூடாது என்பதற்காக என்ன செய்தார்கள், வாயை கையில் வைத்து அடைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எந்த அளவுக்கு பண்ணியிருப்பான் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அவங்கள சாதாரணமா விட்டுருப்பானா? சாதாரணமா சொல்லி கேட்காம விட்டுருப்பாங்களா? எப்படி ஒவ்வொரு முறையும் அந்த நபியை அல்லாஹ் சொல்ல வைக்கிறான். ஒவ்வொரு முறையும் அவர் போய் சொல்றாரு. பல முறை சொல்லி ஒரு கட்டம் அல்லாஹ் வச்சிருப்பானா இல்லையா? ஆனா ஒரு 30 தடவை சொல்லுவோம், ஒரு 50 தடவை சொல்லுவோம். படைத்த இறைவனுக்கு தெரியணுமா இல்லையா, இந்த மனிதனுக்கு இத்தனை முறை நாம சொல்லுவோம், அப்போ அது திருந்துறானான்னு பார்ப்போம், திருந்திட்டா விட்டுருவோம் என்பதை போன்று அல்லாஹ் பல சந்தர்ப்பங்களை கொடுக்கிறான். இப்ப திருந்துவான், அப்ப திருந்துவான் என்று. ஆனால் எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒரு மனிதன் அவனுக்கு 60 வயது வரையிலும் அல்லாஹ் அவனுக்கு ஆயுளை நீட்டி இந்த மனிதன் திருந்துவானா என்று எதிர்பார்க்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். அந்த அளவிற்கு எப்படி இந்த சமுதாயம் திருந்துமா என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அந்த நபியை விட்டு அவர்களுக்கு பல மெசேஜ்களை சொல்றான். ஆனா அவங்க எப்படி எல்லா வகையிலும் மறுக்கிறான், எதையுமே ஏற்க மாட்டாங்கிறான். ஆணவத்தோடு எல்லாத்தையும் அவர்கள் மறுத்தார்கள். அல்லாஹ்வுடைய வசனம் எல்லாத்தையுமே ஏற்க மறுக்கிறான். கேள்வி கிட்டல் செய்யறான். நமக்கு தான் அறிவு இருக்குது, உலகத்திலே நாம தான் பெருசு என்று நினைக்கிறான் ஆணவத்தோடு. அதற்குத்தான் அவர்கள் அல்லாஹ் எப்படி அளித்தேன் என்று சொல்றான். இன்னும் எப்படி கேள்வியா கேட்கிறான், நபியே நீ போய் கேட்டுப்பாரு, அந்த சமுதாய மக்கள் அதற்கு பிறகு வந்தவங்கள்ட்ட போய் கேட்டுப்பாரு, அல்லாஹ் எப்படி அழிக்காமட்டேன், அவர்களை எப்படி அழித்தேன் என்று கேட்டுப்பாரு. அல்லாஹ்வை விட உலகத்தில் வலிமை பொருந்தவன் யார்? நானா அவர்களை? அல்லாஹ் கேட்கிறான். வலிமை பொருந்தியவன் நான் சொல்லி ஆணவத்தில் ஆடுறையே, உங்களை விட வலிமை பொருந்தியவன் நான் இல்லையா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கேட்கிறான். எப்படி கேட்கிறான்னு பாருங்க, யோசிச்சு பாருங்க. படைத்த இறைவன், நம்மை படைத்த இறைவன் நம்மை விட வலிமை வேந்தனா இல்லையா? அதையவே அவர்கள் உணர மாட்டேங்கிறான். அப்ப இந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், அப்ப போய் கேளு, நானா அவர்களா என்று அல்லாஹ் கேள்வியா கேட்கிறான். இன்னும் திருமறை குர்ஆன்ல அது சம்பந்தமாக நிறைய வசனங்களை சொல்றான். அவர்கள் மறுத்தார்கள், அவர்களுக்கு சைத்தான் அழகாக காட்டின அவர்களுடைய செயல சைத்தான் அவங்களுக்கு அழகா காட்டினானா, நீ சொல்றதுதான் கரெக்ட், நீ பேசுறதுதான் கரெக்ட், நீ ஆணவத்தோடு நடக்கிறதா கரெக்ட், இந்த தூதரை பின்பற்றிடாத என்று இன்றைக்கு நமக்கே சைத்தான் வரானா இல்லையா? பல சந்தர்ப்பங்களில், பல நேரங்களில், பல நல்லெண்ணங்களில் குறுக்கால் நிற்பான். என்ன செய்வோம், ஒரு தான தர்மம் செய்யலாம் நினைப்போம், இந்த பணத்தை இதுக்கு செலவு பண்ற, இது வச்சுக்கிட்டா நாளைக்கு உதவுமே உனக்கு சொல்லுவான். அதே நேரத்தில் இந்த உணவு எதுக்குடா பக்கத்துல கொடுக்குற, இந்த உணவு எதுக்குடா அங்க கொடுக்குற, இதை வச்சுக்கடா நமக்கு உதவும், நமக்கு இப்படியே சொல்லி சொல்லி நாம் என்ன செய்வோம், எந்த ஒரு தான தர்மமும் செய்ய மாட்டோம், எந்த ஒரு நல்ல காரியம் செய்ய மாட்டோம். இன்றைக்கும் பெரும்பாலான நல்ல விஷயங்களை, நல் அமல்களை கெடுப்பது யாரு? சைத்தான் தான். திருமறை குர்ஆன்ல போய் பாருங்க, அவர்கள் செல்லும் வழியில் நான் போய் அமர்ந்து கொள்வேன், அவர்களை வழிகெடுப்பேன். யார் சொல்றா? சைத்தான் சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அவர்கள் செல்லும் வழியில் போய் நான் உட்கார்ந்து கொள்வேன், அவர்கள் செல்லக்கூடிய பாதையில் போய் நான் நிற்பேன், அவர்களை வழிகெடுப்பேன் என்று சைத்தானே சொல்றான். சிந்திச்சு பாருங்க, அப்ப எப்படி இருக்கும். அப்ப எந்த ஒரு நல்லதையும் கெடுப்பது யாரு உலகத்துல? சைத்தான். இந்த சைத்தானை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சாலே போதும், அல்லாஹ் வச்சுட்டு நடப்பான். ஏன் நம்மளை வழி கெடுக்கிறது யாரு? ஆஹா, சைத்தான் பக்கம் போல புரிஞ்சுக்குமா இல்லையா?
தொழுக போலான்னு நினைப்போம், அதுக்குள்ள வேற ஒரு சிந்தனை வந்துடும். அதுக்குள்ள இந்த வேலையை முடிச்சா தான் என்ன, அந்த வேலை உடனே இழுத்துரும். கடைசியில் என்ன ஆகும், தொழுக போகாம இருக்கும். அடுத்த வக்தே வந்துடும். பார்க்கிறோமா இல்லையா? நாம உணர்ந்திருப்போம் பல சந்தர்ப்பங்களில். அப்ப என்ன நிலவரம், என்ன காரணம், ஒருத்தர் சந்திக்கணும்னு நிற்போம், அவரையும் சேர்த்து அழைச்சிட்டு போனா கூட பள்ளியில தொழுக முடியும். ஆனா என்ன செய்வோம், அவரோடு சேர்ந்து பேசி அந்த உரை நீண்டு போய் கடைசியில வக்தே முடியுமா இல்லையா? அந்த மறக்கக்கூடிய ஒரு நிலை வருமா இல்லையா? அப்ப என்ன, அந்த செய்தான் எல்லா விஷயத்தையும் மறக்கடிக்கணும். நீ அல்லாஹ்வின் பாதையில போயிடாத, என்னுடைய பாதையிலேயே இரு என்பதற்காக நம்மை எல்லா புறமும் வந்து உட்காந்துப்போம். நம்மை வழிகெடுப்பதற்கே தயாரா நிற்பா. அதே போன்றுதான் இந்த 6 சமுதாயத்தை கெடுத்தான். யாரு? சைத்தான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீ ஆணவத்தோடு இருக்கிறையா, மலையை குடைஞ்சு நீ எப்படி பெரிய பிரம்மாண்டமான வீடுகள் அமைக்கிற, எவ்வளவு உயரமான மலை, இதுல போய் நீ வீடு அமைக்கிறீன்னா உலகத்திலே உன்னை மாதிரி ஒரு டேலண்டான ஆர்கிடெக்ட் இருப்பானா, உன்ன மாதிரி ஒரு பில்டர் இருப்பானா? அப்ப நீதான் கெத்து, நீதான் பயங்கரமான ஆளு என்று அவளை வழி எடுத்துட்டான். உடனே என்ன, அவன் ஆணவத்தோடு அந்த தூதர் கொண்டு வந்த அத்தனை செய்திகளையும் மறுக்கிறார்கள், ஏற்க மறுக்கிறார்கள், பலமான சந்தேகம் இருக்குது என்று சொல்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். அதனால் அவர்களை அழித்தோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அது எப்படி அழிச்சோம்? நீதான் பிரம்மாண்டமான மலை இருக்குதுன்னு சொல்றீல, அது போய் தங்கிக்குவேன்னு சொல்றீல, அவர்களுக்கு வெப்ப காற்றை கொண்டு நாம் அழித்தோம். பயங்கரமான காத்து இன்றைக்கெல்லாம் வருமா இல்லையா? திடீரென மழை மேகங்கள்லாம் வருமா இல்லையா? சொல்லி பார்ப்போம், ஒரு சாதாரண மழையா இருக்கும், நார்மலா பெய்ஞ்சிட்டு போயிரு இப்படி நாம நினைப்போம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கரும் மேகங்கள் இருந்தால் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, அப்படி பதட்டமா இருப்பாங்க. வீட்டுக்கு வெளியில போவாங்களா, உள்ள வருவாங்களா, மேகத்தை பார்ப்பாங்களா, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரு விதமான பதட்டத்தோடவே இருப்பார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்ப்போம். கேட்கிறாங்க மக்கள், அல்லாஹ்வின் தூதரை எதற்காக இப்படி பதட்டமா இருக்கீங்க, என்ன காரணம்? இதே போன்று ஒரு கருமேகங்கள் தான் அந்த 6 சமுதாயத்தை அழித்தது. இந்த மாதிரி தான் ஒரு கடுமையா ஒரு மேக கூட்டம் வந்துச்சு, அதற்கு பிறகு பயங்கரமான ஒரு புயல் வந்தது, அதற்கு பிறகுதான் அவர்களெல்லாம் அழிந்து போனார்கள். அந்த மாதிரி ஒரு நிலை வந்துருமோ நான் பயப்படுறேன் என்று ரசூலுல்லாஹ் பதட்டத்தோடு இருப்பார்கள். நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம், சிந்திச்சு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பயந்திருக்கிறார்கள். இதற்கு அவங்க அந்த மாதிரி செய்யல, அவர்களுடைய அந்த நடவடிக்கையும் ரசூலுல்லாஹ்வுக்கு சம்மதம் இல்லை. ஆனால் இதை தெரிந்திருக்கிறாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் இப்படி அல்லாஹ் அழிச்சிருக்கிறான், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வருதுன்னா அல்லாஹ் எதையோ அழிக்க நாடுறான் அப்படிங்கிற ஒரு பயம் தான். நாமளே இன்னைக்கு நினைப்போமா இல்லையா? நல்லா போயிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு சந்தில திடீர்னு ஒரு பைக் வந்துடும், எப்படி இருக்கும்? டக்குன்னு பிரேக் அடிச்சிருவோம், நிறுத்திடுவோம், அது வேற மேட்ரு. ஒரு நிமிஷம் மனசு எப்படி படபடக்கும், ஆஹா ஒரு நிமிஷத்துல என்ன நடந்திருக்கும், கை கால உடைச்சிருக்குமே, கீழே விழுந்தா உயிரே போயிருக்குமே அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஒரு பதட்டம் வருமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் வஞ்சி கவனமா போகணும். அப்போ போகும்போது பயணதுவா ஓதணும். இந்த மாதிரி ஒரு சிந்தனை வருமா இல்லையா நமக்கே? இதே போன்று ரசூலுல்லாஹ் வருது. அப்படி கருமேகத்தை பார்த்தோம் ஒரு படவடம் வருது, சிந்திச்சு பாருங்க. அப்ப அந்த அளவிற்கு வெப்ப காற்றை கொண்டு அவர்களை அழித்தோம். வெப்ப காற்று என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், மலட்டு காற்று. நார்மலா காற்று எப்படி இருக்கும், குளிரா தான் இருக்கும். மழை பெய்யும் போது ஒரு காற்று வருமா இல்லையா? அந்த காற்று எப்படி இருக்கும், ஈரப்பதம் நிறைந்த ஒரு காற்று. அதுதான் மேகத்துல பட்டு அது மழையா பொழியும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இது வெப்ப காற்று என்று அல்லாஹ் சொல்றான். அந்த காற்றுல ஈரப்பதமே இருக்கக்கூடாது, கடுமையான வெப்பம் உள்ள ஒரு காற்று என்று சொன்னால் எப்படி இருக்கும், அதுவும் கடுமையான வேகம். அப்ப எந்த அளவுக்கு இருக்கும்? அப்ப இந்த காற்றை கொண்டு அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எதற்காக? அவர்கள் தங்களுடைய செயல்களை வைத்து தங்களை தாங்களே, நான் தான் உலகத்துல, நான் தான் எதா இருந்தாலும் நான் தான், என்னால முடியாது ஒண்ணு இல்ல. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் நினைக்கிறானா இல்லையா, காசு வசதி உள்ளவன், ஆனா அல்லாஹ் கொடுத்திருக்கிறானா, உனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அச்சி நடந்துக்க என்று சொன்னால் ஒத்துக்க மாட்டான். என்ன என்னுடைய அறிவு, நான் யோசிச்சேன், நான் இப்படி சிந்திச்சேன், நான் அந்த நேரத்துல அப்படி சிந்திச்சேன், நான் பேங்க்ல ஓட்டு வச்சேன், நான் சீட்டு பணம் வச்சேன் இப்படின்னு பேசுவானா இல்லையா? இவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்றான். எப்படி, எந்த அளவிற்கு ஹாரூனை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஹாரூன் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்ந்தான். அவன் சம்பந்தமா சொல்லும் போது அவனுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம உலகத்துல சொல்றோமா இல்லையா, புரூனே சுல்தான், அவரு துபாய் ஷேக்கு, இவர்கிட்ட இத்தனை கார் இருக்குது, இவர்கிட்ட இத்தனை பைக், இப்படி எல்லாம் பேசுவோமா இல்லையா? இதெல்லாம் இதெல்லாம் சாதாரணம். ஆனால் அந்த ஹாரூனுக்கு அல்லாஹ் செல்வத்தை எப்படி கொடுத்திருந்தான்? பலமான ஒரு சமுதாய மக்களுக்கு
அவர்கள் வைத்திருக்கக்கூடிய காசு பணம் இருக்குதா இல்லையா, தங்க நகை ஆபரணங்கள் பொருளாதாரங்கள், அதை பூட்டி வைக்கக்கூடிய சாவி இருக்குதா இல்லையா, அந்த சாவியை பலமான ஒரு சமுதாயத்தை சுமப்பதற்கு சிரமமா இருந்துச்சு நல்லா சொல்றோம். யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு சாவி இருந்திருக்கும்? ஒன்று இருந்தா நம்ம கையில தூக்கிட்டு போயிடுவோம், ரெண்டா இருந்தா பாக்கெட்ல ஓட்டுக்குவோம், 3-4 இருந்தா வேற ஏதாவது பீர்வாலை இந்த மாதிரி வைப்போம். அவன் பூட்டி வச்சிருக்கக்கூடிய அத்தனை அறைகளுடைய சாவிகள் ஒரு சமுதாய மக்களுக்கே கஷ்டமா இருந்துச்சா, மூட்டை தூக்க முடியலையா. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அவனோட சொத்து சுகம். இன்றைக்கெல்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா, இவன் இத்தனை கோடி, இவன் எத்தனை கோடி, இவன் உலக பணக்காரன், இவன் 2வது, இவன் 3வது நாம பேசிட்டு இருக்கிறோம். இவங்க எல்லாமே ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பானுங்க, பேங்க்ல போய் கடன் வாங்கி கார்பரேட்டர் வந்து வச்சிருப்பான். ஒரிஜினல் அவனுடைய சொந்த பணமா இருக்காது. அது பார்த்தா குறைவா தான் இருக்கும். நான் இந்த நிறுவனம் வச்சிருக்கிறேன், அந்த நிறுவனம் வச்சிருக்கிறேன் என்பத பேர்ல பேங்க் நிறுவனத்தை உருவாக்கி அதுல வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணி அதைய பேங்க்ல போய் லோனா வாங்கி பல கோடியில வச்சுட்டு இவர் மில்லியனியர் சொல்லிட்டு சுத்துவான். ஆனால் இப்படி அல்ல. அல்லாஹ் சொல்லுவது அந்த பலமான சமுதாயத்திற்கே சாவியை சுமக்க முடியல அல்லாஹ் சொல்றான். அப்ப எவ்வளவு சாவி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். அப்ப எத்தனை அறைகளை வச்சிருப்பான், 1 2 மூட்டையா ஒரு சமுதாய மக்களாலே தூக்க முடியலையா. ஒரு சமுதாயம்னா குறைஞ்ச ஒரு 100 பேர் இருப்பானா இல்லையா. அப்ப 100 பேர் சாமியை சுமக்க முடியலன்னா அப்ப எவ்வளவு இருந்திருக்கும். எத்தனை டன் நகை வச்சிருந்திருப்பான், எத்தனை டன் பொருளாதாரம் வச்சிருந்திருப்பான். அப்ப அந்த அளவுக்கு கடுமையான செல்வம் கொடுக்கப்பட்டவன். அவரிடம் போய் சொல்றாங்க, ஹாரூனே இந்த செல்வ வளம் எல்லாம் உனக்கு அல்லாஹ் கொடுத்தது, அதனால் நீ அல்லாவை அஞ்சி நடந்து கொள் என்று அவனிடம் சொல்லப்படும் போது அவனுடைய ஆணவம் என்ன சொல்லுது, என்னோட அறிவை கொண்டு வந்துச்சுடா, நீ என்ன சொல்ற, என் அறிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆற்றல் எல்லாமே என்னை கொண்டு வந்தது என்கின்றதா அல்லாவை மறுத்தான். அவனுடைய ஆணவம் அல்லாவை மறுக்கிறான். உடனே அல்லாஹ் என்ன செய்யறான், நீ இவ்வளவு பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு உலகத்துல ஆடுறையா, அல்லாவையே மறுக்கிறையா, அல்லாஹ் தான் உனக்கு கொடுத்தான் என்பதை சொல்லுவதில் உனக்கு கஷ்டமா இருக்குதா என்று அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த ஹாரூனை உலகம் அழியக்கூடிய நாள் வரையிலும் எல்லா மக்களும் சொல்ல வைக்கணும். அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய சொத்து பலன்கள் பொருளாதாரம் எல்லாத்தையும் சேர்த்து அவனோடு சேர்த்து பூமியில் புதைய வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். சிந்திச்சு பாருங்க எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாம் இங்கு நடந்த இந்த கேரளாவில் நடந்த அந்த சம்பவம் இருக்குதா இல்லையா, ஒரு மழை பெய்து, மழை தொடர்ந்து பெய்து ஒரு மலை குன்று ஆறில் அடித்து வரப்பட்டு அந்த பகுதியில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இறந்து போனார்கள் என்று நம்ம பார்த்தோம் வயநாட்டில். அதுவே ஒரு பெரிய ஒரு துயர சம்பவமாக மக்கள் பார்த்தார்கள். ஆனால் இவன் எப்படி அவனுடைய சொத்து பணம் பொருளாதாரம் காசு எல்லாத்தையும் சேர்த்து அல்லாஹ் பூமியில் புதைய செய்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம், அந்த ஆணவம், அல்லாஹ்வை மறுத்தது. நாம இன்றைக்கு நாம நினைக்கிறோம் சாதாரணமா ஆணவம் என்பது அல்லாஹ்வுடைய எல்லாத்துக்கும் இருக்குதாங்க, அவர்களுடைய கேரக்டர் குணம் அப்படிலாம் இருக்கும் என்று நினைக்கிறோம். அப்படி இருந்தால் மாற்றிக்கணும். என்ன காரணம், அந்த ஆணவம் எனக்குள்ள வந்தாலும் நான் அல்லாஹ்வை மறுத்துடுவேன், உங்களுக்குள்ள வந்தாலும் நீங்களும் அல்லாஹ்வை மறுத்து விடுவீர்கள். என்ன காரணம், என் அறிவுதான் அந்த பைக்கை வாங்கினேன், என் அறிவுதான் இந்த வீட்டை கட்டுச்சு, என் அறிவுதான் இந்த சொத்து சொல்லல இப்படி கோடிக்கணக்கில் பெருக்குச்சு என்கின்ற அந்த மமதை இருக்குதா இல்லையா, அந்த ஆணவம் நம்மை பாவத்தில் ஆழ்த்திரும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். அப்ப எப்படி அந்த ஹாரூன் என்ன சொல்றான், என்னோட அறிவை கொண்டு வந்துச்சுன்னு சொல்லனாலதான் அல்லாஹ் போட்டு அமர்த்தான். அப்ப அப்படிப்பட்ட அந்த ஆணவம் ஒருபோதும் கூடாது. எப்படி திருமறை குரான்ல பாருங்க, ஆனா ரப்புக்கும் யாரு, டேய் எல்லாத்துக்கும் இறைவன் அல்லாஹ் இருக்கட்டும், இந்த சமுதாயம் இருக்குதா இல்லையா, இதுக்கு யார் அல்லாஹ், நான் தான் அல்லாஹ்னு சொன்னவன் யாரு, பிரவுன் கொடிய ஒரு அரசன். திருமறை குரான் எடுத்து பார்த்தா தெரியும், அந்த இஸ்ரவேல மக்களை பயங்கரமாக கொடுமை செய்து ஆண்களை மட்டும் கொலை செய்து பெண்களை மட்டும் வாழ விட்டார். என்ன காரணம், ஜோசி போய் பார்க்கலாம். அதில் பார்க்கும்போது ஒரே ஒரு ஆண்மகன் மூலியமாக உனக்கு மிகப்பெரிய ஒரு அழிவு ஏற்படும், அதனால் நீ ஆண் மக்கள் தான் உனக்கு பாதிப்பு என்று சொல்றாங்க. உடனே அது யாராக கூட இருக்கட்டும் என்று அந்த சமுதாயத்துல எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் கொள்ளுவான். எப்படின்னு பாருங்க, எந்த ஆண் குழந்தை பிறந்தாலும் கொல்லக்கூடிய ஒரு நிலையை வச்சிருக்கிறவன் யாரு, பிரவுன். அல்லாஹ் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். எப்படிப்பட்ட ட்விஸ்ட், தன்னுடைய மனைவிக்கு
ஒரு குழந்தை வர செய்து அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய மனைவி வளர்த்தி அந்த குழந்தை தான் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாகவே அவனுக்கு மார்க்கத்தை சொல்ல வைத்து அதை எதிர்த்து அவனுடைய ஆணவம் அவனை என்ன செய்ய வைக்குது? ஏக இறைவனை ஏத்துக்க மறுக்கிறது. கடைசியில என்ன நடக்குது? அந்த கடலுக்கு நடுவில் அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக செல்கிறான். அந்த மக்கள் எல்லாம் அடுத்த கரையை நோக்கி சென்று அதில் அவர்கள் ஏறிவிட்டார்கள். 2 கடல்கள் பிளர்ந்து கொண்டு நிற்கிறது, பாதை உருவாக்குகிறது. யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலியமாக அந்த கடலுக்கு அந்த வழியே சென்று அவர்களை கொலை செய்யலாம் என்று இவனும் போறான். அந்த மக்கள் கரையை கடந்து விடுகிறார்கள். கடலுக்கு நடுவில் வச்சு அல்லாஹ் அவங்களை அழிக்கிறான். அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அந்த இடத்துல பிரவுன் சொல்லுகிறான், மூசாவுடைய இறைவனாகிய அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இவனுங்கெல்லாம் ஆணவத்தில் செய்த இவர்களெல்லாம் யாரு? இந்த ஹாரூன், இந்த ஆது சமுதாயம் எல்லாம் அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கல, ஆணவத்திலேயே அழிந்தார்கள். ஆனால் இவனும் ஆணவத்தில் அழிஞ்சிட்டு இறுதி நேரத்துல சொல்றான். என்ன சொல்றான்? சாகக்கூடிய அந்த தருவாங்க இப்ப நம்ம காலியாயிருவோங்கிற ஒரு சிந்தனை வருமா இல்லையா? இந்த நேரத்துல சொல்றான், நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு தான் அல்லாஹ் சொல்றான், எப்படி மௌத்து வந்துருச்சுன்னு பயப்படுறையா? அல்லாஹ் நமக்கு சாவு வந்துருச்சு, நம்ம செத்து போயிடுவோங்கிறக்கா பயப்படுறையா? அந்த இறுதி நேரத்தில் செய்யக்கூடிய அந்த செயல் ஏற்றுக்கொள்ளப்படாது யாருக்குமே. உலகத்துல எப்படி கடைசி வரையிலும் அந்த கிளைமேக்ஸ் சொல்றமா இல்லையா? கடைசி வரையிலும் எல்லா அக்கிரமங்கள் செய்து அல்லாஹ்வுடைய எந்த கட்டளையும் ஏற்க மறுத்துட்டு சாவு வந்த அந்த நேரத்துல மட்டும் எப்படி தப்பிக்கலாம் என்பதற்காக சொல்றது. அப்ப இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று நாம் அந்த வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயத்தில் அந்த ஆணவம் தான் அவனுடைய பாவத்துக்கு காரணம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட ஆணவம் யாருக்கு? இன்றைக்கு உலகமே ஒரு செய்தியை உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறது. என்ன செய்தி? அமெரிக்காவில் மிக கடுமையான காட்டுத்தீ. சிந்திச்சு பாருங்க, எப்படிப்பட்ட காட்டுத்தீ? கிட்டத்தட்ட பல ஆயிரம் ஹெக்டேர்கள் அப்படி எரிஞ்சு போகுது. அதனுடைய வீடியோக்கெல்லாம் பார்த்திருப்போம். எப்படி வீடியோ பிடிக்குது? பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பதக்கிறார். நாம் வெளி பார்ப்போம். நாம பல சுற்றுலா பகுதிக்கு போயிருக்கிறோம், ஊட்டி போயிருக்கிறோம், கொடைக்கானல் போயிருக்கிறோம். இந்த மலையிலிருந்து அந்த மலையை பார்க்கும்போது பொதுவாகவே காட்டுத்தீ என்பது பொதுவான ஒன்று. காட்டுத்தீ பிடிக்கும். அது ஒவ்வொரு அப்படி புல்லு மரம் எல்லாம் போகத்தான் செய்யும். மறுபடியும் அது என்ன ஆகும்? பிற்காலத்துல மழை பெஞ்சு மறுபடியும் அந்த இடத்துல அந்த செடி மரம் கொடி எல்லாமே வளர்ந்துடும். ஆனா இது எப்படிப்பட்ட காட்டுத்தீ என்று சொன்னால், அந்த வீடியோல பார்க்கிறோம், ஒரு பனைமரம் தீப்பற்றி எரிகிறது. எப்படி எரிகிறது? தீ மேல் நோக்கி எரியல, மேல எப்படி இருக்குது? பச்சையா இருக்குது. கீழையும் தீ இல்லை, நடுவுல மட்டும் அப்படி ஆரஞ்சு கலர்ல தீ எரிந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணம் என்று பார்த்தால், ஒரு விதமான காற்று பலமாக வீசுகிறது. இந்த காற்று தான் இந்த காட்டு தீயை அணைய விடாமல் எல்லா பகுதிக்கும் விரைவாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. 10 நாளுக்கு மேலாச்சு தீயை கட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்டவர்கள் தங்களுடைய சொத்து சுகங்கள் பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவில் நிற்கிறோம். யோசிச்சு பாருங்க. எல்லாம் சாதாரண ஆளுகள் இல்ல, பாமரர்கள் இல்ல, 100க்கும் 500க்கும் சண்டை போடக்கூடிய ஆளுகள் இல்ல. எப்படி எல்லாமே லட்சங்களை கோடிகளை வைத்திருக்கக்கூடியவர்கள் அப்படி ரோட்ல வந்து நிக்கிறான். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, எங்களுடைய சொத்து பலன்கள் எல்லாம் போயிருச்சு, எரிஞ்சிருச்சு, நாசமாயிருச்சு என்று. அப்ப எப்படிப்பட்ட ஒரு காட்டுத்தீன்னு பாருங்க. இந்த அமெரிக்கா யார் என்று சொன்னால், உலகத்திற்கே நான் தான் பெரிய டானு, உலகத்திற்கே நான் தான் சட்டம் வச்சிருக்கிறேன், நான் சொல்றதுதான் எல்லாரும் கேட்கணும், இல்லைன்னா உன் மேல பொருளாதார தடை விதிப்பேன் அல்லது உன் மேல போர் தொடுப்பேன் என்று சொல்லி பல நாடுகளில் உள்ள புகுந்து நாசக்கேடா ஆக்கிடும். இந்த ஈரான் எல்லாம் போய் பாருங்க. ஈரானை எல்லாம் இப்படி அணு ஆயுதம் வைத்திருக்கிறான் என்கின்ற பேரில் உள்ள புகுந்து எல்லா விதமான ஆட்டமும் போட்டு அங்க இருக்கக்கூடிய பல ஆயிரம் மக்களை கொலை செய்தோம் யாரு? இந்த அமெரிக்கா. இது மட்டும் இல்ல, லெபனான், எத்தனையோ நாடுகள் சொல்லிக்கொண்டே போலாம். அதுல ஒன்றுதான் இப்ப நடந்துட்டு இருக்குதா இல்லையா? பாலஸ்தீனம். இந்த பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பயங்கரமான கொட்டாட்டம் போட்டுட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு வாடகைக்கு குடி போனவன் அந்த நாட்டையே அபகரித்த ஒரு அவல நிலை எங்க நடக்கும்னா பாலஸ்தீனத்துல. அப்ப அப்படிப்பட்ட அந்த நாடே இல்லாமல் திரிந்தவர்கள் வீட்டை வாடகைக்கு எடுத்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நாட்டையே பிடிச்சிருக்கிறான். எல்லா பகுதியும் ஆக்கிரமித்து ஒரு சிறு பகுதியில் மட்டும் அந்த மக்களை வாழ விடாமல்
கொடுமை செய்து கொண்டு, அவர்களை நாள்தோறும் கொலை செய்து கொண்டு, அவர்கள் மீது குண்டுகளை போட்டு, அவர்களை துப்பாக்கிகளால் சுட்டு அந்த அளவுக்கு கொடுமை செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனா இந்த அமெரிக்கா என்ன செய்யுது? அவனுக்கு எல்லா விதமான உதவி, நீ எல்லாம் செய்யி, நான் கண்டுக்க மாட்டேன், ஐநா சபை அதெல்லாம் நான் சொல்றதான் கேட்பான் என்று சொல்லி எல்லா வகையிலும் அவனுக்கு ஆதரவு. இவன் பார்த்து சொன்னாங்க உடனே போற நிறுத்துவான். ஆனால் ஒட்டுமொத்த ஆதரவு யாரு? இந்த அமெரிக்கா. அப்ப இந்த நிலையில் இந்த காட்டு தீயை பார்த்து கதி கலகிறான். இப்ப 20ஆம் தேதி என்ன ஆகும்? உடனே பதவி ஏற்கணும். யாரு? நம்மால் பிரதமர், அமெரிக்கா பிரதமர் உடனே பதவி ஏற்கணும். அப்ப அதற்காக என்ன செய்யணும்? ஏதாவது ஒண்ணு செய்வோம், இல்லைன்னா நம்மளுடைய பேரு கட்டுறோம். நம்ம ஆட்சிக்கு வராமையே இவ்வளவு பிரச்சனை இருக்குது, உள்நாட்டுல பிரச்சனை, நம்ம மூலியமா வெளிநாட்டிலையும் பிரச்சனை. அதனால என்ன செய்வோம்? முதலில் நாம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா செய்வோம் என்று சொல்லி உடனே இப்ப போர் நிறுத்தம் என்று அறிவித்திருக்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. இப்ப என்ன? பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் போர் நிறுத்தம் முடிவுக்கு வரப்போகுது. இன்னும் 2-3 நாள் வரப்போகுது. என்ன அறிவிச்சிருக்கிறான்? ஆனா பார்த்தா நேற்று குண்டு போட்டு கிட்டத்தட்ட 68 பேர் பக்கம் இறந்துருக்கிறாங்க. சிந்திச்சு பாருங்க. போர் நிறுத்தம் அறிவிக்கும் போதே உடனே எப்படி பல இடங்கள்ல குண்டு போட்டு 68 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இன்னும் அவருடைய அந்த அக்கிரமம் குறையில. அமெரிக்காவுடைய அந்த நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 10 நாள்ல பல ஆயிரம் ஏக்கர் எரிஞ்சிச்சுன்னு சொல்லணும் இல்லையா? இதை பார்த்தாவது திருந்தணுமா இல்லையா? இதை பார்த்தாவது யோசிக்கணுமா இல்லையா? ஆனா இறைவனுக்கு முன்னால் எந்த ஒரு சக்தியும் எதிர்த்து நிற்க முடியாது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாராவது நிற்க முடியுமா? அல்லாஹ்வை எதிர்த்து ஏதாவது ஒன்று செய்ய முடியுமா? அல்லாஹ் நினைத்தால் ஒரு கணம் தான். நீ என்ன எவ்வளவு பெரிய நாடு, நீ எவ்வளவு பெரிய தேசம், நீ எல்லாத்துக்கும் என்ன அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறன்னு சொல்லி பிரச்சனை பண்றியா? அந்த சமுதாய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஓடுகிறார்கள். அந்த நாட்டையே தும்சம் செய்து வைத்திருக்கிறான். யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு. அவர்கள் தங்குவதற்கு வசதி இல்லை, குடிப்பதற்கு குடிநீர் இல்லை, பயன்படுத்துவதற்கு கரண்ட் இல்லை, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறான். யாரு? இந்த இஸ்ரேலுடைய கொடுமைகள் இப்படி சொல்லி மாளாது. அந்த அளவுக்கு நாம இன்றைக்கு எல்லா வகையிலும் அல்லாஹ்வுடைய அருளால் சுபகபோகமா இருக்கிறோம். ஆனா அவர்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அன்றாட சாப்பாட்டுக்கு கூட அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு சிரமங்கள், அவ்வளவு துயரங்கள். அப்படி குழந்தைகள் இறந்து, கணவன் இழந்து, அவர்கள் வீடற்று எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படி டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. பல பகுதியிலே கடுமையான மழை. அந்த மலையில சேரும் சகதியிலும் டென்ட் போட்டு தங்கி இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நாம் என்றைக்காவது மழை பெய்தவுடன் வண்டியை நிறுத்தி ஒரு ஓரமா நிறுத்துவோம். நிறுத்தி சேரு சகதியுமா இருக்குது, அதுல நடந்து போவோமா? நடக்கிறக்கே யோசிப்பாங்க, சேரு சகதியுமா இருக்கு. ஆனால் அவர்கள் அந்த சேரும் சகதியில் தான் தூங்குறாங்க. பல வீடியோக்கள்லாம் பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு எவ்வளவு சிரமம். ஆனால் இவன் என்ன செய்யறான்? உலகத்துக்கே நான் தான் நாட்டாமேன்னு சொல்றான். அவர்கள் மீது போர் தொடுக்கிறான். யோசிச்சு பாருங்க. அப்ப அதுக்குத்தான் இறைவனுடைய ஒரு சின்ன ஒரு சிஸ்டம். எப்படி? ஒரு காட்டு. இப்ப இதுல பயப்படுறான், இதுல யோசிக்கிறான். எந்த அளவிற்கு? இன்னும் அந்த காட்டு தீயை அணைக்க முடியல. ஓரளவிற்கு நாங்கள் கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம். நேற்று வந்த செய்தி என்ன சொல்றான்? ஓரளவுக்கு கட்டுக்குள்ள நாங்க கொண்டு வர முடியுது என்று சொல்றான். அந்த அளவிற்கு பயங்கரமான காற்றோடு சேர்ந்து மிக கடுமையாக எரிகிறது. பல ஆயிரம் கோடி ரூபாய் லாசு. பல ஆயிரம் மக்கள் நடுத்துல 30,000க்கு மேற்பட்ட மக்கள் நிற்கிறார்கள். சிந்திச்சு பாருங்க. அப்ப அல்லாஹ்வினுடைய பிடி சாதாரணமானதா? அப்படி நினைச்சாலும் வைங்க, முடிஞ்சது, அவ்வளவுதான். அல்லாஹ் நாடினால் உடனே அது நடந்துரும். அப்ப அல்லாஹ் பற்றி ஒரு அச்சம் இல்லாமல் அவளை பற்றி உலகத்துல என்ன செய்யணும்? ஆனா மக்களை நீ வாழ வைக்கலாம் பரவாயில்ல, கொடுமைப்படுத்த கூடாது இல்ல, ஒருத்தரை நசுக்க கூடாது இல்ல. ஆனால் பார்க்கிறோம் உலகத்துக்கே நான் தான் சட்டம் இல்லைங்கிறான். அந்த இஸ்ரேலை கண்டித்து ஒரு கண்டனம் ஒரு இல்ல, ஒரு கோரிக்கை இல்ல. ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? இந்த போரை நிறுத்து, போர் வேண்டாம், இது உலக நாடுகளுக்கு பிரச்சனை, எல்லா வகையிலும் பாதிக்கப்படுகிறார்கள் மக்கள், சொல்லுமா இல்லையா? ஆனா சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ இவ்வளவு தூரத்திற்கும் யார் காரணம்? இந்த அமெரிக்கா தான் காரணம். அப்ப அமெரிக்கா பார்த்து நினைத்தால் ஒட்டுமொத்தமா நிறுத்த முடியும். ஆனா என்ன செய்யறான்? எல்லா வகையிலும் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவர்களை குடும்பப்படுத்த வைத்துக் கொண்டிருக்கிறான். அதுக்குத்தான் அல்லாஹ் ஒரு சின்னதா ஒரு சாம்பிள் காட்டி இருக்கிறான். இனி இவர்கள் திருந்தலன்னு வைங்களேன், இன்னும் பல விஷயங்கள் நாம கண் கூட பார்ப்போம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரை முதல் உரையிலே ஆணவம் என்கின்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் இது சம்பந்தமாக திருமறை குர்ஆனில் ஏராளமான செய்திகளை அல்லாஹ் சொல்லுகிறான்.
ஒவ்வொரு சமுதாயமும் எப்படியெல்லாம் ஆணவம் கொண்டார்கள், அதனால் அல்லாஹ்வுடைய கட்டளையை மறுத்து எப்படி அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த நிலையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அமெரிக்காவும் அவர்கள் சொல்றாங்களா இல்லையா, நாங்க தான் பெருசு, நாங்க தான் டானு அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இவன் பாதுகாப்பான நாடுங்கிறானா இல்லையா, உலகத்திலேயே ஆட்சி அதிகாரம் எங்கள்கிட்ட இருக்குது, பயங்கரமான ஆளுங்கிறான். காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியல. இந்த காட்டு தீ போய் அவன் வைத்திருக்கக்கூடிய அணு ஆயுதத்துல பட்டா என்ன ஆகும்? உலகத்தில் பெரும்பகுதி காணாம போயிடும். ஏன்னு சொன்னா அமெரிக்கால தான் அதிகமான அணு ஆயுதம் இருக்கு. முதலோட யாரு? ஜெர்மனி, அதற்கு அடுத்து பிரிட்டன், இந்த மாதிரி நாடுகள் வச்சிருக்கிறான். 3வது இடத்துலயே என்னமோ இருக்கிறான். யாரு? இந்த அமெரிக்கா 3வது இடத்துல இருக்கிறான் அணு ஆயுதத்தை வச்சிருக்கிறது. அந்த அணு ஆயுதத்துல போய் பட்டா என்ன ஆகும்? இந்த காட்டு தீ அவ்வளவுதான். அமெரிக்காங்கிற ஒரு இடமே இருந்த வரலாறே இல்லாம போயிடும். ஏன்னு சொன்னா ஜப்பான் மேல இந்த அமெரிக்கா தான் அணுகுண்டை தூக்கி போட்டான். அந்த குரோஷிமா நாகசாகி என்கின்ற அந்த பகுதியில் இன்னைக்கும் குறுப்புண்டு விளையல. என்ன காரணம்? அந்த அளவுக்கு கடுமையான ஒரு அணு ஆயுதம். எல்லா வகையிலும் மனிதர்களுடைய அந்த பிறப்பு ஜீன்கள்லாம் இருக்குதா இல்லையா, அது கூட பாதிக்கப்பட்டு இன்றைக்கும் எப்படி அவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அப்படி எப்படி ஒரு வகையான நோய்களோடு தான் இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். அந்த அளவிற்கு பயங்கரமான விஷ ஒரு வாயு மாதிரி ஒன்று இந்த அணு ஆயுதம். இது போட்டா அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. அந்த அளவுக்கு கடுமையான ஒண்ணு செய்யப்பட்ட ஒரு ஆயுதம், ஒரு குண்டு. அப்ப அப்படிப்பட்டது என்ன இவன் நிறைய வச்சிருக்கிறான். அப்ப இந்த காட்டு தீ போய்பட்டா என்ன ஆகும்? அப்ப உலகத்துக்கே சொல்றானா இல்லையா, நான் பாதுகாப்பான நாடு, நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறோம், எந்த ஒரு பிளைட்டும் பறக்க முடியாது, ரேடார் பறக்க முடியாது, எங்களுக்கு எல்லா சிஸ்டம் காட்டி கொடுத்துரும், நாங்க வானத்திலேயே பறந்து அழிப்போம் எல்லாம் சொல்றான். ஒரு காட்டு தீ அழிக்க முடியாது. நம்ம பாருங்க, அப்ப இந்த இறைவனுடைய செட்டிங்க்கு ஆப்போசிட்டாக எதிராக யார் என்ன செய்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய வல்லமைக்கு முன்பு அனைத்தும் தூசுதான். அப்ப அதை ஒவ்வொருவரும் நம்பணும், நாமும் நம்பணும், நாம எல்லா வகையிலையும் நம்பணும். அல்லாஹ்வுக்கு எதிராக ஒன்று யாராவது ஒருத்தர் சொல்றாங்களா, அந்த சபையை விட்டு வந்துருக்கு. ஏன்னு சொன்னா அவன் முட்டாள், அவன் அறிவு இல்லாமல் பேசுறான். ஏன்னு சொன்னா சைத்தான் அவனுடைய செயலை அழகா காட்டுறான். நல்லா சொல்றானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்கு எதிராக பேசக்கூடிய நடக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நாம் ஒருபோதும் ஆதரிக்க கூடாது. அதே நேரத்தில் இதுவெல்லாம் அல்லாஹ் காட்டக்கூடிய சிஸ்டம். நாம் நினைக்கணும், யோசிச்சு பார்க்கணும், ஆனா இப்படி அல்லாஹ் செய்யறானே, அப்ப இதுல பல விஷயங்கள் இருக்கும், இதுல பல படிப்பனைகள் இருக்கும். அப்ப இதை பார்த்து நாம் ஒவ்வொருவரும் எந்த கணத்திலும் அல்லாஹ் சொன்ன அந்த மெசேஜை ஒட்டக்கூடாது, ஆணவம் ஒட்டக்கூடாது. பொருளாதாரம் இருக்குது, படிப்பு இருக்குது, கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்கிறது என்று எந்த வகையிலும் ஆணவத்தோடு நாம் ஆடிவிடக் கூடாது என்று கூறிக்கொண்டு என்னுடைய சும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்தவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.